வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, இன்று முதல் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யோனா தேவனுடைய சமூகத்தினின்று விலகியோடுவதை இன்றைய நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படும் பிற்கால தீர்க்கதரிசிகளை கற்று வருகிறோம். இன்று முதல் யோனா தீர்க்கதரிசியின் செய்தியை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி விசுவாசிகள் அநேகருக்கு மிகவும் பரிச்சயமானவர். அதே நேரத்தில் யோனா என்ற பெயரை உச்சரித்தவுடன் அநேகர் கேட்கும் கேள்வி, இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள சம்பவம் அப்படியே நடைபெற்றது என்று நம்புகிறீர்களா? மீன் யோனாவை உண்மையிலே விழுங்கியது என்று நம்புகிறீர்களா? அவர் உண்மையிலே 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தார் என்று நம்புகிறீர்களா? இந்த சம்பவத்தை அப்படியே நம்புகிறீர்களா என்பதாகும். சில நேரங்களில் இந்த சர்ச்சை வேறு விதமாகவும் காணப்படுகிறது. பாரம்பரிய இறையியலாளர்கள் இந்த சம்பவம் அப்படியே நடைபெற்றது என்பதை நம்புபவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், மா பாவியாகி என்னையும் தேவன் ரட்சித்தார் என்பதை என்னால் நம்ப முடியுமானால், ஒருவேளை வேதாகமம் யோனா ஒரு பெரிய மீனை விழுங்கினார் என்று கூறினாலும் நம்ப முடியும் என்கின்றனர். உண்மைதான். யோனாவின் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள அதிசயத்தை காட்டிலும் நம்முடைய ரட்சிப்பு பெரிய அற்புதம். இந்த புத்தகத்தை படிக்க இருக்கும் நாம் சற்று நேரம் இந்த கேள்விகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சிந்திப்போம். இந்த சர்ச்சையை நாம் பின்னர் சிந்திக்கலாம். நாம் வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகமாக படிக்கும்போது இந்த குறிப்பிட்ட புத்தகம் எனக்கு கூறும் சத்தியம் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். இந்த புத்தகம் எனக்கு கூறும் தியான குறிப்புகள் என்ன, இதன் சத்தியம் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை வேதாகமத்தில் இடம்பெற செய்த காரணங்கள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகமும் உங்களுக்கும் எனக்கும் அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த புத்தகத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்திற்கும் ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கியது என்பதற்கும் அதிகமான தொடர்பு இல்லை. ஆகவே தேவன் கற்றுக் கொடுக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வேதாகமத்தை அணுகும் முறையை கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். இந்த இயேசுவின் வார்த்தையை நாம் நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். தேவனுடைய வசனம் சத்தியம். இயேசு தாம் சுயமாய் பேசாமல் தேவனுடைய சித்தத்தையே பேசுகிறேன் என்று கூறும்போது, ஜனங்கள், நீர் வேதபாரகரைப் போல் போதியாமல் சத்தியத்தையே போதிக்கிறீர் என்று நாங்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்று கேட்டனர். அதற்கு இயேசு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூறுகிறார். இந்த இரு பகுதிகளாகிய யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் ஒப்பிட்டு படிக்கும்போது வேதாகமத்தை அணுகும் முறையை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்தின் மூலமாகவும் தேவன் சத்தியங்களை நமக்கு எடுத்துக் கூறுகிறார். இந்த சத்தியங்களை நாம் நம் மனதில் ஏற்றுக்கொண்டும் அவைகளுக்கு கீழ்ப்படியவும் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் அவைகளை கைக்கொண்டு கீழ்ப்படியும் போதுதான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை என்று நிரூபிக்கிறோம் என்று இயேசு கூறுகிறார். நம்முடைய படிப்பறிவும் ஞானமும் தேவனுடைய வார்த்தைகளை நிரூபிக்க முடியாது. ஒருவன் தன்னுடைய ஞானத்தால் வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தைகள் என்று கண்டுகொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்ற தீர்மானத்தோடு அவைகளை அணுகும்போது சத்தியத்தை கண்டடைகிறான். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்து கூறும் இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு அதை வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலும் பொருத்தி கற்றுக்கொள்வோம். யோனாவின் புத்தகத்திலும்
இதே முறையை கடைபிடிப்போம். யோனாவின் புத்தகத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம் என்ன? இந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்ற கண்ணோட்டத்தோடு நாம் படிக்கும்போது நிச்சயமாக இதுவும் தேவனுடைய வார்த்தைகளே என்ற முடிவிற்கு வருவோம். யோனா புத்தகத்தின் செய்தி என்ன? யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் சரித்திர குறிப்புகள் எதுவும் இன்றி துவங்குகிறது. நாம் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை படிக்க துவங்கும் போது 4 பட்டணங்கள் அழிந்து போக இருக்கும் செய்தி இந்த புத்தகங்களில் கூறப்பட்டுள்ளது என்று பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட காலத்தில் வீழ்ந்த 4 ராஜ்யங்கள் எவையென்றால் இஸ்ரவேலர்களின் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் மற்றும் அவர்களின் எதிரி நாடுகள். இஸ்ரவேலர்களின் வடக்கு ராஜ்ய தலைநகரான சமாரியா அசிரியர்களின் கையில் வீழ்ந்தது. யூதர்களின் தெற்கு ராஜ்ய தலைநகரான எருசலேம் பாபிலோனியர்கள் கையில் வீழ்ந்தது. இப்போது இந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்த பிற்கால தீர்க்கதரிசிகள் அவர்களது எதிரி நாடுகள் மீது வரும் அழிவையும் முன்னறிவித்தனர். தெற்கு ராஜ்யமாகிய யூதாவின் சத்துருக்களாகிய பாபிலோனியர்களின் தலைநகரம் பாபிலோனும் வீழ்ந்தது. வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலர்களின் சத்துருக்களாகிய அசிரியர்களின் தலைநகரமும் வீழ்ந்தது. நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படிக்கும்போது நினிவேயின் வீழ்ச்சியை படிப்போம். நாகும் நினிவேயின் வீழ்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். நினிவே முற்றிலுமாக அழிக்கப்பட்டதன் மூலம் தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறிற்று. யோனா கிட்டத்தட்ட 130 ஆண்டுகள் நாகூமின் காலத்திற்கு முன்னர் வாழ்ந்தவர். நினிவே அழிக்கப்படும் 130 ஆண்டுகளுக்கு முன்னரே யோனா தேவனுடைய கட்டளையை பெற்று நினிவே சென்று தேவனுடைய கோபாக்கினையை அறிவித்தார். யோனா நினிவே மக்களுக்கு பிரசங்கித்து கூறிய செய்தியானது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததாகவே இருந்தது. இதை போன்ற செய்தியைத்தான் ஆமோஸும் மற்ற தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் மற்றும் யூத ஜனங்களுக்கு அறிவித்தனர். அதே நேரத்தில் அவர்களுடைய செய்தியில் நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் தேவன் தம்முடைய கோபாக்கினையை உங்களை விட்டு நீக்கி போடுவார் என்ற நம்பிக்கையும் காணப்பட்டது. யோனா தேவனை நன்கு அறிந்தவர். அவர் தேவனுடைய குணாதிசயங்களை நன்கு அறிந்திருந்தார். தேவன் மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று யோனாவுக்கு கட்டளை கொடுத்த போது யோனா தேவனுடைய நியாய தீர்ப்பினால் நினிவே அழிக்கப்பட வேண்டும் என்றே விரும்பினார். அதே நேரத்தில் நினிவே மக்கள் தங்களுடைய பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் தேவன் நினிவேயை அழிவினின்று காப்பாற்றுவார் என்பதையும் யோனா அறிந்திருந்தார். மேலும் தேவனால் அவர்கள் மனதை மாற்ற முடியும் என்பதை அறிந்திருந்தார். யோனா புத்தகத்தின் இறுதியில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனிதர் நினிவேயில் வாழ்ந்து வந்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர் சிறுவர்களையே குறிக்கிறது என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். ஆகவே நினிவேயின் மொத்த ஜனத்தொகை 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நினிவே ஒரு பெரிய நகரம். நாகும் புத்தகத்தை படிக்கும்போது நினிவே நகரத்தை குறித்து அதிகமாக படிப்போம். நினிவே பாபிலோன் போன்று பெரிய நகரமாகும். நாம் தானியேலின் புத்தகத்தை படிக்கும்போது பாபிலோன் தேச அமைப்பையும் சுற்றளவையும் கற்றுக்கொண்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். அதுபோலவே நினிவேயும் பெரிய நகரமாக இருந்தது. பாபிலோனை விட எந்த விதத்திலும் நினிவேயை குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த பட்டணங்களில் நடைபெற்ற துன்மார்க்கத்தையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. நினிவேயில் வசித்து வந்த அசிரியர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்திற்கு அளவே இல்லை. அவர்கள் தங்கள் எதிரிகளை முறியடிக்கும் போது அவர்களை உயிருடன் தோலுரித்து கொலை செய்வார்கள். மீன்களை பிடிக்கும் தூண்டில்களை எதிரிகளின் மூக்கில் நுழைத்து குதிரை அந்த தூண்டில்களோடு அவர்களை இழுத்துச் செல்லுமாறு துன்புறுத்துவார்கள். அதுபோல ஒரு பட்டணத்தை கைப்பற்றும் போது பாதி ஜனத்தொகையை கொலை செய்து அவர்கள் தலைகளை நகர வாசலில் தொங்க விடுவார்கள். இதனால் பிற தேசத்தினர் அவர்களை கண்டு பதறினர். இவ்வாறு சொல்ல முடியாத அக்கிரமங்களை செய்து வந்தனர். இப்பேற்பட்ட கொடூரமான ஜனங்கள் மத்தியிலும் தேவன் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஓசியாவை போன்று யோனாவின் புத்தகமும் தேவனுடைய அன்பையே வெளிப்படுத்துகிறது. தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் வெளிப்படுத்தப்படும் அன்பை அநேகர் அடையாளம் கண்டு கொள்வதில்லை. யோனாவின் புத்தகம் மனம் திரும்புதலை குறித்தும் இரட்சிப்பை குறித்தும்
பிரசங்கிக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்ட கட்டளையை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி குறித்து கூறுகிறது. இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய அன்பையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வல்லமையையும் நன்கு அறிந்திருந்தார். இந்த தீர்க்கதரிசி தாம் தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தால் நினிவே மக்கள் மனம் திரும்புவார்கள் என்பதையும், அதனால் தேவன் அவர்களை அழிக்காமல் அவர்களை காப்பாற்றுவார் என்பதையும் அறிந்திருந்தார். யோனா புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் யோனா ஏன் நினிவேக்கு பிரசங்கிக்க செல்ல விரும்பவில்லை என்பதை தேவனிடம் கூறுகிறார். இவர் தாம் நினிவேக்கு சென்று பிரசங்கித்தால் நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்திருந்ததாலேயே நினிவேக்கு செல்ல விரும்பவில்லை. தேவன் யோனாவை தம்முடைய சத்துருக்களிடம் சென்று பிரசங்கிக்க அழைத்தார். ஆகவே யோனா புத்தகத்தின் கருப்பொருள் சத்துருக்களை சிநேகி என்று கூறலாம். நாம் ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் தேவ அன்பு என்ற செய்தி அடங்கியிருப்பதை காணலாம். தேவன் எப்போதும் அன்பு செலுத்துபவராகவே உள்ளார். இன்றும் தேவன் நம்மை நேசிப்பவராகவே உள்ளார். அன்பு என்பது மட்டும் தேவனுடைய குணாதிசயம் அல்ல. அவர் நீதிபரராகவும் இருக்கிறார். அவர் நீதிபரராகவும் இருக்கிறபடியால் நீதி என்ற வார்த்தை பூரணப்படுகிறது. தேவன் பல கோணங்களில் செயல்படுகிறார். ஒரு தகப்பனாக சில நேரங்களில் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஒரு நியாயாதிபதியாக சில நேரங்களில் நீதியை வெளிப்படுத்துகிறார். இதனால் அவருடைய அன்பு குறைந்து போவதில்லை. இதுதான் யோனா புத்தகத்தின் செய்தியாகும். தேவன் யோனாவிடம் உன் சத்துருக்களை நேசித்து நினிவேக்கு சென்று பிரசங்கம் பண்ணு என்று கூறுகிறார். தேவன் யோனாவுக்கு நினிவே சென்று ரட்சிப்பை அறிவி என்று கட்டளை கொடுத்த போது அவர் அங்கு செல்ல மறுக்கிறார். தேவன் போ என்று கூறிய போது அவர் முடியாது என்று மறுக்கிறார். நாம் ஏற்கனவே தேவனுடைய ஜனங்களின் வருகையும் செல்லுதலும் என்று கற்றுக்கொண்டோம். இது தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் தேவனிடம் வரும் அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். இவ்வாறு தேவனிடம் வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒரு பிரச்சனையை சந்தித்தனர். அதுதான் போ என்ற கட்டளையாகும். தேவனிடம் வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தேவனால் அனுப்பப்பட்டனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லும் போது அவர்களுடைய ஊழியம் கனி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. யோனாவின் வாழ்க்கையை படிக்கும்போது இந்த அனுபவம் எதிரடையாக காணப்படுகிறது. யோனா உண்மை உள்ளவராகவும் திடமனதாகவும் காணப்படுகிறார். தேவனிடம் வரும் ஒவ்வொரு மனிதனும் தேவனால் அனுப்பப்படுவார்கள் என்பதை யோனா அறிந்திருந்தார். ஆனால் தேவன் நினிவேக்கு போ என்று கூறிய போது அவர் போக மறுத்தார். யோனா நான் நினிவேக்கு போக மாட்டேன் என்று மறுத்ததோடு தேவனை விட்டு விலகி ஓடவும் தீர்மானித்தார். அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகியோட திடமனதுடன் தீர்மானித்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே அனுபவம் சில நேரங்களில் ஏற்படுகிறது. தேவன் நம்மிடமும் உன் சத்துருவை சிநேகி, அவனிடம் அன்பு செலுத்து என்று கூறுகிறார். ஆனால் நாம் தேவனிடம் வந்தால்தானே இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது என்று எண்ணி தேவனை விட்டு விலகியோட தீர்மானிக்கிறோம். தேவனுக்காக செல்பவர்கள் மக்கள் மீது அதிக பாரம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக காணப்படுவார்கள். சுவிசேஷ ஊழியம் என்ற சொல் மிகவும் அழகான வார்த்தை. இந்த வார்த்தை நாம் செல்ல வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறது. 4 நற்செய்தி புத்தகங்களின் இறுதியிலும் மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தின் துவக்கத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை புறப்பட்டு போ என்றே கூறுகிறது. இந்த கட்டளையை நாம் புரிந்து கொள்ளும்போது ஒரு மூலையில் கோயிலை கட்டி வைத்துக்கொண்டு அனைவரும் இங்கே வாருங்கள் என்று அழைப்பது இதன் அர்த்தம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வோம். இவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு போதிக்கவில்லை. இயேசு நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். நாம் அவர்களிடம் புறப்பட்டு செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் வேறொரு கூட்டத்தாரும் உண்டு. அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வேறு எவருக்கும் அறிவிப்பதில்லை. அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க மாட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை இரகசிய காப்பு பிரமாணம் போல் காத்துக்கொள்வார்கள். யாராவது அவர்களை அழைத்து நற்செய்தியை அறிவிக்குமாறு கேட்டால் ஒழிய எவரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டத்தார் இதுதான் திருச்சபைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்று நினைக்கிறார்கள். இது வேதாகமத்தின்படி சரியல்ல. தேவனிடம் வருவோர் அனுப்பப்படுவார்கள் என்பதை யோனா அறிந்திருந்தார். எனவே தான் அவர் புறப்பட்டு செல்ல விரும்பாததால் தேவனுடைய சமூகத்திலிருந்து
விலகி ஓடினார். கடந்த நிகழ்ச்சியில் யோனா புத்தகத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். யோனா தம்முடைய சத்துருக்களாகிய நினிவே மக்களுக்கு பிரசங்கிக்கும்படி தேவனால் கட்டளை பெற்றார். யோனா நினிவே மக்களை வெறுத்தார். ஏனென்றால் இவர்கள் தம்முடைய மக்களின் சத்துருக்கள். எனவே அவர் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார். யோனா தேவனுடைய சமூகத்திற்கு விலகியோட முயற்சிக்கும் போதுதான் அவர் பரிதபிக்கக்கூடிய மனிதரானார். சங்கீதம் 139 தாவீது நாம் தேவனுக்கு மறைந்தோட முடியாத பல விஷயங்களை எடுத்துரைக்கிறார். நாம் நம்மிடமிருந்து தப்பிக்க முடியாது, அதுபோலவே நாம் தேவனிடமிருந்தும் தப்பிக்க முடியாது. சங்கீதம் 139 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகியோட முடியாது. நாம் வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தேவனுக்கு மறைவாக நாம் வாழ முடியாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அன்றும் இன்றும் உள்ள தேவனுடைய மற்றும் மனிதனுடைய தன்மைகளை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இதை நாம் ஆதியாகம புத்தகத்தை படிக்கும்போது கற்றுக்கொண்டது நினைவிருக்கிறதா? மனிதன் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்ட போது தேவன் மனிதனை தேடி வந்தார். அப்பொழுது தேவன், நீ எங்கே இருக்கிறாய்? உனக்கு அறிவித்தவன் யார்? வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? நீ என்ன செய்தாய் என்ற கேள்விகளை கேட்கிறார். இந்த அதிகாரம் தேவன் மனிதனை தேடுவதை அழகாக விளக்குகிறது. பொதுவாக நாம் மனிதன் தேவனை கண்டடைய அவரை தேடுகிறான் என்று நினைப்போம். ஆனால் வேதாகமம் கூறும் சத்தியம் என்னவென்றால் தேவன் மனிதனை தேடுகிறார் என்பதாகும். ஆனால் தேவன் மனிதனை தேடி சென்று நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது வரும் பதில், நான் ஒளிந்து கொண்டேன், உம்முடைய சத்தம் என்னை பயமுறுத்துகிறது, உம்முடைய வார்த்தை என்னுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறது, நான் என் நிர்வாணத்தை வெளிப்படுத்த விரும்பாததால் ஒளிந்து கொண்டேன் என்பதாகும். இதுதான் மனிதனின் சுபாவத்தை குறித்து தேவன் கொடுக்கும் விளக்கமாகும். தேவன் மனிதனை தேடுகிறார். ஆனால் மனிதன் தேவனின் சமூகத்தில் நின்று விலகி ஓடுகிறான். இதைத்தான் நாம் யோனா 1ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் மனிதனின் உண்மையான சுபாவத்தை பிரதிபலிக்கிறது. மக்கள் சத்தியத்திற்கு விலகி ஓடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியும் தேவனுடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடுகிறார். தேவனுடைய சமூகத்தில் நின்று தப்பியோடும் ஒருவன் கடைசியாக கடுமையாக தண்டிக்கப்படுகிறான். தேவனுடைய சமூகத்தில் நின்று தப்பியோடும் மனிதன் தனியாக இருப்பதை விரும்புகிறான். அவன் தேவனுக்கு மறைந்து ஓடும்போது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது என்பதை மற்றவர்கள் அறியாதிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அவன் பொதுவாக மக்களிடமிருந்து பிரிந்து வாழ முயற்சி செய்கிறான். இதைத்தான் யோனாவும் செய்தார். அவர் நினிவேக்கு எதிரான திசையில் உள்ள தர்ஷீஷுக்கு செல்கிறார். தேவன் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். மேலும் அவர் யோனாவை விழுங்க ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். தேவன் மனிதனை சுயமாக தெரிந்தெடுக்கும் ஆற்றலோடு படைத்திருக்கிறார். ஆகவே அவர் மனிதன் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் வற்புறுத்துவதில்லை. நாம் சுயமாக தெரிந்தெடுக்கும் ஆற்றலை அவரே நமக்கு வழங்கியிருக்கிறார். தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின் படியையும் சிருஷ்டித்தார் என்று கூறும்போது சுயமாக தெரிந்தெடுக்கும் ஆற்றலும் இதில் அடங்கும். தேவனை நமக்கு வழங்கியிருக்கும் சுய விருப்பத்திற்கு எதிராய் அவர் ஒருபோதும் செயல்பட மாட்டார். சுயமாக தெரிந்தெடுக்கும் ஆற்றல் என்பது மனிதனின் சிறப்பாற்றல் ஆகும். ஆகவே தேவன் ஒருபோதும் நம்மை இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவதில்லை. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்டுள்ள மிகவும் அருமையான உருவகம் அவர் நமது இதய கதவை தட்டி கொண்டிருப்பதாகும். இயேசு மிகவும் பொறுமையாக நம் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை வற்புறுத்தவில்லை, மாறாக காத்திருக்கிறார். தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி நம்மை வற்புறுத்தாமல் அவர் விரும்பும் வேலையை செய்யும் விருப்பம் நம்மில் வளர செய்கிறார் என்பதைத்தான் யோனாவின் புத்தகம் கூறுகிறது. ஒரு முறை போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு போர் வீரன் தனது நண்பனிடம் போர் செய்யுமாறு அரசாங்கம் நம்மை வற்புறுத்துகிறது என்று கூறினாராம். ஆனால் அவன் நண்பனோ அது இயலாத காரியம், ஆனால் அரசாங்கம் போர் நடக்கும் இடத்திற்கு நம்மை அழைத்து சென்று விடலாம், போர் செய்வதா வேண்டாமா என்பதை
நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினாராம். அதுபோலவே நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பும்போது தமது சித்தத்தை தெளிவாக நமக்கு காண்பிக்கிறார். நாம் அந்த பணியை செய்யும் வரை தேவன் நம்மை விடுவதில்லை. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் தேவனுடைய மாட்சியையும் எடுத்துரைக்கிறது. தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் திட்டத்தை தம்முடைய ஆதீனத்திற்குள் வைத்துள்ளார். நாம் அவருடைய திட்டத்திற்கு அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருப்போமானால் அதை நிறைவேற்றுவதுதான் சரியான வழியாகும். நாம் ஞானத்தின் ஆரம்பத்தை கண்டுபிடித்துவிட்டால் தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவன் எப்போதும் ஒரு திட்டம் வைத்துள்ளார். அந்த திட்டத்திற்குள்ளாக நாம் வரவில்லை என்றால் நாம் தான் இழந்து போவோம். தம்முடைய திட்டத்தை செயல்படுத்த தேவன் வேறொருவரை கண்டுபிடிப்பார். இதைத்தான் மொர்தெகாய் எஸ்தரிடம், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று கூறுகிறான். தேவன் யோனாவின் வாழ்க்கையை எவ்வாறு அடக்கி ஆளுகிறார் என்பதை கவனியுங்கள். தேவன் பெருங்காற்றை வரவிடுகிறார். தேவன் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தம் செய்கிறார். பெருங்காற்று கப்பலில் மோதியது. அனைவரும் தங்கள் தங்கள் தேவர்களை நோக்கி வேண்டுதல் செய்ய, யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினார். புயலினால் அனைவரும் பயந்தனர். அப்பொழுது மாலுமி யோனாவிடம் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்னவென்று கூச்சலிட்டார். ஆம், தேவனுடைய சமூகத்தில் நின்று விலகியோடும் மனிதனால் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நித்திரை செய்ய இயலும். தேவனிடமிருந்து விலகியோடும் மனிதன் புயலுக்கும் தப்பிவிடலாம் என எண்ணுவான். கலக்கமடைந்த பயணிகளும் மாலுமியும் யோனாவிடம், உன் தொழில் என்ன? நீ எங்கேயிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். இப்போது யோனா, நான் சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தியுள்ளவன், அவர் என் மீது கோபமாக இருக்கிறார் என்று சாட்சி பகருகிறார். மாலுமி கடலை நோக்கியவராக, சமுத்திரத்தை உண்டாக்கிற உன் தேவனிடம் வேண்டுதல் பண்ணு என்று கூறினார். யோனா பதிலாக, தேவன் என் மீது மனத்தாங்களாய் இருக்கிறார், அவர் என்னை நினிவேக்கு செல்ல அனுப்பினார், நான் செல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன். என்னுடைய கீழ்ப்படையாமல்தான் இந்த புயல் ஏற்பட்டது என்கிறார். மீண்டும் அவர்கள், சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு யோனா, என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்றார். ஆகவே அவர்கள் தங்கள் பிராணனை காத்துக்கொள்ள யோனாவை சமுத்திரத்தில் எறிந்தனர். யோனாவை சமுத்திரத்தில் எறிந்ததும் சமுத்திரம் அமைதலானது. சமுத்திரம் அமைதலானதின் நிமித்தம் அந்த கப்பலில் பயணம் செய்தவர்கள் விசுவாசிகளாக மாறினர். இங்கு யோனா தேவனுடைய ஊழியக்காரர் என்பது முக்கியமல்ல. ஓடிப்போகும் யோனாவை கொண்டு தேவன் கப்பலில் பயணம் செய்தவர்களை மனமாற செய்தார். அவர்கள் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 1 அதிகாரம் இறுதியில் யோனா சமுத்திரத்தில் எறியப்பட்டார் என்று வாசிக்கிறோம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை தேவன் ஆயத்தப்படுத்தியிருந்தார். இது ஒரு பெரிய அற்புதமாகும். கவனியுங்கள், இந்த மீன் திமிங்கலம் என்று குறிப்பிடப்படவில்லை, பெரிய மீன் என்றே எழுதப்பட்டுள்ளது. இது இந்த நோக்கத்திற்காக தேவனால் உருவாக்கப்பட்ட சிறப்பு மீனாகும். மேலும் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, யோனா 1 அதிகாரத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அழைக்கலாம். 2 அதிகாரத்தை நான் செய்வேன் என்று அழைக்கலாம். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் யோனா தேவனை நோக்கி முறையிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வேன் என்று கூறுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு மீனின் வயிற்றில் இருப்பது எப்படி இருக்கும்? அதன் வாசனை எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சத்துருக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் எவ்வாறு முயற்சி செய்கிறார் பாருங்கள். தேவனே, நான் போகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லும் மட்டும் தேவன் அவரை பின்தொடர்கிறார். இவ்வாறு தேவனே உம்முடைய சித்தத்தை செய்கிறேன் என்று யோனா சொல்லுவதற்கு 3 நாட்கள் இரவும் பகலும் ஒரு மீனின் வயிற்றிலே இருக்க வேண்டியதாயிற்று. இதுவே நாம இருப்போமானால் எத்தனை நாட்கள் செல்லும்? எத்தனை நாட்கள் ஆனாலும் தேவன் நம் இதய கதவை தட்டி கொண்டே இருப்பார். அவருக்கு கதவை திறந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய
இன்றே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பர்களே, இன்றைய நாளில் தேவனுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் கடிதங்கள் எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது. எனவே தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள் முகவரி வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.